சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா பேசுறாரு. பரவாயில்ல ரோகிணி, நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை பாத்தியா? புதுசா நம்ம ஆஃபீஸ்ல சேர்ந்த என்னுடைய பிஏ ஜீவா எவ்வளோ புத்திசாலித்தனமா எனக்காக ஆர்டர்லாம் கிடைக்கணும்னு அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம கடையிலேயே வாங்குறதுக்காக பெரிய ஆர்டர்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சீர் செய்கிறதுக்காக தேவையான எல்லா பொருளையும் நம்ம கடையில் வந்து வாங்கினா நமக்கு நல்ல வருமானம் வரும்ல. இந்த மாதிரி நிறைய ஆர்டர் கிடைச்சா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரோகிணி. இந்த யோசனை உனக்கு கூட வரல. பிஏ ஜீவா சொன்னதுக்கப்புறமா தான் இதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு நீயே சொல்கிற. பிஏ ஜீவாவை நான் மட்டும் பாராட்டலை, நீயும் பாராட்டி பேசுறதுனால இப்போவாது இங்கே பிஏ ஜீவாவோட திறமை என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா ரோகிணி? ஆஃபீஸில் உனக்கு எதுக்கு பிஏ ஜீவா வேலை பார்க்கணும், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு நீ சொன்ன. ஆனால் இப்போ பாரு, நமக்கு கூட இந்த யோசனை வரல. என்னை விட பிஏ ஜீவாவுக்கு பிஸ்னஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியுது. அதனால ஜீவா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு இங்கே வந்து மனோஜ். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ், என்னதான் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்பினாலும் நான் உன்னுடைய மனைவி. நீ வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு முதல்ல முடிவெடுத்ததே நான் தான். பிஸ்னஸ் செஞ்சு நீ இப்படி நல்லா முன்னேறி இருக்க, பெரிய ஆஃபீஸில் இப்போ நீ வேலை பார்க்குறேன்னா அதுக்கு காரணம் நான் தான். அதை நீ மறந்துடாத. எப்போ பார்த்தாலும் உன்னுடைய பிஏ ஜீவாவை பாராட்டிக்கிட்டே இருக்காத. இன்னும் என்னெல்லாம் செய்யணும், எப்படி ஆர்டர் வாங்குறதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு அதுக்கப்புறமா பிஸ்னஸை நீ நல்லபடியாக செய். ஜீவா சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இரு, யாரையும் நம்பாத. என்ன இருந்தாலும் நான் உன்னுடைய மனைவி. நீ இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தணும்னு எனக்கு உண்மையாகவே அக்கறை இருக்கும். ஆனால் உன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அந்த ஜீவா அப்படி இல்லை. அவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு நீ நம்புனா ஏமாந்து போய் தான் நிற்கணும். நான் சொல்ல வரது உனக்கு புரியுதில்ல மனோஜ்? எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் பார்லருக்கு கிளம்பணும், எனக்கும் நிறையா வேலை இருக்குது அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, இங்கே ரோகிணி எனக்காக நிறைய உதவி செஞ்சுருக்கா. என்னதான் ஜீவாவை பற்றி ரோகிணி பேசினாலும் இங்கே ரோகிணிக்கு ஜீவா மாதிரி பிஸ்னஸ் செய்ய தெரியாது, பிஸ்னஸை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ரோகிணி சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஆனால் என்னுடைய பிஏ ஜீவா அப்படி இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் என் பிஸ்னஸ்க்காக அப்படின்னு அவங்கள கண்டிப்பாக நம்பலாம் அப்படின்னு இங்கே ரோகிணி கிளம்புனதுக்கப்புறமா இங்கே வந்து மனோஜ் தன்னுடைய பிஏ ஜீவாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் ரோகிணி பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம பிஸ்னஸ்க்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி நிறைய ஆர்டர் நமக்கு கிடைக்கணும்னு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எனக்கு நிறைய ஆர்டர் வாங்கி தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் நினச்சதை விட நிறைய சம்பளம் கிடைக்கும். உங்களால் நம்ம பிஸ்னஸில் வந்து நிறைய லாபம் கிடைக்கணும். அந்த மாதிரி இங்கே வந்து கல்யாணத்துக்காக நீங்கள் தேவையான பொருளெல்லாம் எங்கள் கடையில் வந்து வாங்கலான்னு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஜீவாவை எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக பேசிகிட்டு இருக்க ஜீவா நினைக்கிறாங்க, இந்த மனோஜ் நம்மளை ரொம்ப நம்பிட்டாரு. இனிதான் இந்த மனோஜை நம்ம ஏமாற்ற போகிறோம். அது இந்த ரோகிணிக்கும் தெரியாது, மனோஜுக்கும் தெரியாது. ஆனால் சரியான நேரம் வரும்போது நான் யார் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறாங்க. மனோஜ் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாலே போதும். இங்கே ரோகிணி என்னை நம்பலனாலும் இங்கே மனோஜ் நம்புறாருல, அதனால் மனோஜுக்கு ஆர்டர் வாங்கி தர மாதிரி எல்லார்கிட்டேயும் பேசி தேவையான பொருளெல்லாம் நீங்கள் கம்மியான விலையில் வாங்கிக்கலான்னு சொல்லி அவங்கக்கிட்ட நல்ல பணத்தை வாங்கிட்டு அப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிட வேண்டிதான். மனோஜை தானே வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, மனோஜ் தானே அங்கே கேள்வி கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இதில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக அங்கே வேலைக்கு சேர்ந்த பிஏ ஜீவா வேற யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தெரியாத மனோஜ் ஜீவா மேலே உள்ள நம்பிக்கையில் பெரிய பொறுப்பெல்லாம் ஜீவா கிட்ட கொடுக்குறாங்க. அதனால ஜீவா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணி என்னை பற்றி பேசின உடனே இங்கே மனோஜ் அப்படியே நம்பிடுவாங்க. ரோகிணியோட பேச்சை கேட்டு எனக்கு நீங்கள் எந்த உதவியும் பெருசாக செய்ய வேண்டாம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் ஒன்றும் அவ்வளோ புத்திசாலி இல்லை, யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு. நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டாரு, எனக்கு அதுவே போதும். இனி கடைக்கு வர எல்லார்கிட்டேயும் பேசி அவங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் மனோஜோட கடையிலேயே வாங்கிக்கலாம், அதுக்காக நீங்கள் முன்பணம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் நிறைய பணத்தை வாங்கிட்டு
அப்புறம் இப்படியெல்லாம் செய்ய சொன்னதே இந்த மனோஜ் தான் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட வேண்டிதான். நான் இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தான் இருக்கும். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராது. மனோஜ் மூலமா எனக்கு நல்ல வருமானம் வரணும். மனோஜோட கடையில இருந்து அவங்க பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ, எனக்கு அதில் நல்ல வருமானமும் பெரிய லாபமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அங்க வேலைக்கு சேர்ந்த பிஏ ஜீவா. முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா அங்க இருக்கிறத பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா, எப்போ மீனா வந்த? மீனா, நான் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது உன்னை பார்க்கணும், நீ என் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ வந்து இருந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு நீ எனக்காக வந்திருக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்றாங்க, நான் தாங்க நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருந்துட்டேன். இனி என் பேச்சை கேட்பீங்கல்ல, ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் என் அம்மா வீட்டுக்கு நீ போக மாட்டேன், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா, எனக்காக எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடு மீனா. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடவே இல்லை. என்னைக்கு நீ கோவத்தோட கிளம்பி போனியோ அன்னையிலேருந்து என்னை இந்த வீட்டில் பார்த்துக்க யாருமே இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. எனக்கு எல்லாம் தெரியுங்க, அதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல, இனி உங்களுக்காக நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத இங்கே அண்ணாமலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. போதும் போதும், அதான் மீனா திரும்பி வந்துட்டால வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன, மீனா கிட்ட நீ மன்னிப்பு கேட்குறது, மீனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, இதெல்லாம் எங்களால் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல. வேற வேலை இருந்தால் போய் பாருங்க. முத்து, அதான் மீனா வந்துட்டால, இனியாவது பொறுப்பா சவாரிக்கு போகிற வழியை பாரு. மாடியில் ரூம் கட்டாமல் இப்போ வரைக்கும் மீனாவுக்குன்னு நீ நகை ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? ஒன்றும் இல்லை. ஆனால் மனோஜை பாரு, இங்கே ரோகிணியோட பேச்சை கேட்டு பிஸ்னஸை இன்னும் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ மனோஜ் கடை பக்கமே வரதில்ல, பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தானே. ஆனால் அந்த மீனா அப்படி இல்லையே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. அப்புறம் காரணமே இல்லாமல் இங்கே வந்து நிற்பா. எனக்கு ஒன்றும் புரியல. இனியாவது 2 பேரும் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொஞ்சம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க. இந்த வீட்டில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் இல்லை. ஏன்னா இங்கே ரோகிணி மனோஜுக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிய ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. அதே மாதிரி ஸ்ருதியும் இங்கே ரவி விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் ரவிக்காக புதுசாக ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்து ரவி என்னைக்கு வந்தாலும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து ரவிக்காக இப்படி ஸ்ருதி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கும்போது, மீனா, முத்துவுக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டாமா? அது மட்டும் இல்லை, முத்து மேலே கோவப்பட்டால் மட்டும் போதுமா என்ன? நீயும் கொஞ்சம் பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்கணும். நீ பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷனோட செய்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் முத்து வந்து சந்தோஷப்படுற மாதிரியும் முத்துவை வந்து நீ பெருமைப்படுத்துகிற மாதிரியும் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு கேட்கும்போது, உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா, மீனா என்ன செய்யலை? இப்போ நான் வந்து என்னுடைய காருக்கு ஓனராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் மீனா தான். மீனா அங்கே மாலை ஆர்டர் எடுத்து செஞ்சதால் வந்த பணத்தை வச்சு எனக்கு கார் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 2 காருக்கு ஓனராக இருக்கேன். 2 காருமே மீனாவால் தான் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கு காரணமே மீனா தான். மீனா என்ன செய்யலைன்னு நினைக்கிறீங்க? மீனாவால் தான் திருந்தி என் வாழ்க்கையை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. மீனா மட்டும் என் வாழ்க்கையில் வரலனா இந்த வீட்டில் என்னை பற்றி தான் யாரும் யோசிக்க மாட்டீங்களே. ஆனால் மீனா அப்படி இல்லை. மீனா எனக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா. அதனால் மற்ற மருமகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே மீனாவையும் புரிஞ்சுக்கணும். நான் வந்து என் ஃப்ரெண்டுங்களுக்காக காரை கொடுத்துட்டு இப்போ என்ன வேலை செய்கிறது, எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறது, எப்படி எனக்கு வருமானம் வரும்னு யோசிக்கும்போது மீனா எனக்கு வந்து இந்த காரை வாங்கி கொடுத்து என்னையும் வந்து ஒரு காருக்கு ஓனராக்கி அதில் வந்து சந்தோஷப்பட்டது மீனா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது மீனாவை பற்றி இப்படி பேசாதீங்க. எனக்கு மீனா மேலே நம்பிக்கை இருக்குது. இனி மீனா எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். மீனாவை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள். மீனா, உனக்கு என்னென்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச அளவு உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா சொல்கிறாங்க, வேண்டாங்க, எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல் என் பேச்சை கேட்டுட்டு சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். நானும் சந்தோஷமாக இருப்பேன், அண்ணாமலை மாமாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நான் இனி உன் பேச்சை கேட்பேன் மீனா. ஆனால் என்னை விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிடாத. எந்த காரணத்துக்காக நீ போனேன்னு தெரியாது, ஆனால் திரும்பி வந்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மீனான்னு சொல்ல, நீங்கள் முதல்ல வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக நான் என்னென்ன சமைச்சு வச்சுருக்கேன்னு பாருங்கன்னு முத்துவை கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா மீனா வந்ததுக்கப்புறமா முத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு.
அவ்வளவுதான். பிரச்சனை வந்தாலும் இப்படி பேசிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாம ஆயிரும். அத விட்டுட்டு நீ பிரச்சனைய பெருசாக்காத விஜயா. முத்துவுக்கு மீனாவை எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி மீனா என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. ரோகிணி எப்பயும் போல வீட்டுக்கு வராங்க. மீனா தனியாக சமையல் வேலையை செஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த ரோகிணி, மீனா எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் மட்டும் தனியாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்களேன்னு சொல்லும்போது, ரோகிணி உங்களுக்கு தான் சமைக்க தெரியாது, நீங்கள் சமைக்க வேண்டாம்னு விஜயாத்தை சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு கிச்சனில் நிற்கிறீங்க, அப்புறம் விஜயாத்தை என்ன தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக எவ்வளோ வேலையை தான் செய்வீங்க, அதனால சமையல் வேலையை நீங்கள் பார்த்துக்கங்க, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், இங்கே காஃபியெல்லாம் கொடுக்குறேன், இருக்கிற வேலையை நம்ம 2 பேருமே சேர்ந்து செய்யலாமே. விஜயாத்த கேட்டா, நான் பார்த்துக்கிறேங்க மீனா. அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரமாக வேலை செய்கிறீங்களா, நீங்கள் வேணும்னா உட்காடுறீங்களா, நான் உங்களுக்கு காஃபி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் சரிதான், எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது, பூ கொடுத்துட்டு வந்தேன், டெக்கரேஷன் ஆர்டருக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஆனால் வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தால் விஜயாத்தை சும்மா விடுவாங்களா, அதனால தான் கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்ல மீனா, கிறிஷை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் தானே யோசனை சொன்னீங்க, அதனால் நீங்கள் என் வாழ்க்கை மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க, எனக்காக இல்லைனாலும் கிறிஷுக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் கிறிஷை கூப்பிட்டு வரும்போதெல்லாம் நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன், இப்போ உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சே, எனக்காகவும் இங்கே என் பையன் கிறிஷுக்காகவும் நீங்கள் செய்கிற உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், நீங்கள் உட்காருங்க மீனா, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன், யார் என்ன கேட்டாலும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், வேண்டா ரோகிணி, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா நீங்கள் வாங்க மீனா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இங்கே ரோகிணி கிச்சனில் காஃபிலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. மீனா கிட்ட ரோகிணி காஃபி கொடுக்கும்போது அவங்க ரூம்ல இருந்து அண்ணாமலையும் விஜயாவும் வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நம்ம வீட்டில் உள்ள மருமக எல்லாரும் இப்படியே ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் மெதுவாக, ரோகிணி அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க, நான் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு, மீனா ரொம்ப பாவம் அத்தை, அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க, பாவம் தனியாக வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதான் காஃபி கொண்டு கொடுத்தேன், உங்களுக்கு வேணும்னா காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்க, இது என்ன ரொம்ப புதுசாக இருக்குது, உனக்கு சமைக்க தெரியாது, எங்களுக்கு வேணும்னா ஜூஸ் கொண்டு கொடுக்க தெரியாது, காஃபி போட தெரியாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் இந்த மீனாவுக்கெல்லாம் காஃபி கொண்டு கொடுக்குற, மீனா அப்படி என்ன பெரிய வேலை செஞ்சிட்டான்னு நீ மீனாவுக்காக வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்க, இதுக்கு தான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறியா, உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், மீனா கிட்ட பேசக்கூடாது, மீனாவும் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், நீங்கள் இந்த வீட்டில் இருக்க மருமக தான், ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் மீனா இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கா, ஆனால் ரோகிணி நீ அப்படி கிடையாது, இங்கே மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் மனோஜோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காகவும் இருக்க, அப்படி இருக்கும்போது நீ காஃபி கொண்டு கொடுத்தா மீனா உன்னை மதிப்பாளா, அப்புறம் மனோஜுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் கிடைக்குமா, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு மறுபடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. அத்தை நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, மீனா பாவம், வேற ஒன்றும் இல்லை, நாளையிலேருந்து இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரோகிணி மீனாவை கவனிக்கிறத பார்க்கும்போது, உனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, அப்படி மீனா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு மீனா மேலே எப்போ பார்த்தாலும் இப்படியே கோவமாக இருக்க, ரோகிணி மீனாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு காஃபி கொண்டு கொடுக்கறதெல்லாம் நல்லா தானே இருக்குது, மீனா மட்டும்தான் வீட்டு வேலையை பார்க்கணுமா, நீ என்ன சொன்ன, மீனா வீட்டு வேலையை பார்க்க தான் இருக்கா, ஆனால் ரோகிணி அப்படி இல்லை, பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக இருக்கான்னு சொல்கிறியே, இங்கே முத்துவுக்கும் உதவி செய்ய மீனா இருக்கிறத நீ என்னைக்கும் மறந்துடாத, அது மட்டும் இல்லாமல் 3 மருமகளையும் ஒரே மாதிரி தான் நீ பார்க்கணும், அப்போ தான் நீ நல்ல மாமியாராக இருக்க முடியும், இப்படி மனோஜும் ரோகிணியும் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனா, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்னைக்கும் மீனாவும் முத்துவும் உனக்காக சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க, உனக்கு பிரச்சனைன்னு வந்தாலே உனக்காக மீனா எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு யோசிச்சு பாரு, அப்போ உன் பையன் மனோஜும் அந்த பக்கம் வரல, ரோகிணியும் வரல, உனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உனக்கு துணையாக நிற்கிறது முத்து மீனா மட்டும்தான், அவங்களையும் நீ விட்டு கொடுக்காம தான் பேசணும். பரவாயில்லம்மா ரோகிணி, நீ எந்த தப்பும் செய்யலை, வேணும்னா விஜயாவுக்கும் காஃபி கொண்டு கொடு, ஆனால் மீனாவை நீ கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நிம்மதியாகவும் இருந்தது, இப்படியே நீங்கள் 3 பேரும் இந்த வீட்டில் ஒத்துமையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான், ஆனால் விஜயாவுக்கு தான்
ஒத்துமையாக இருந்தால் பிடிக்காதே. அதனால் விஜயா பேச்சை நீ கேட்க வேண்டாம் ரோகிணி. கிச்சனில் இருக்க வேலையை மீனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி அமைதியாக கிச்சனுக்கு போகிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க. மீனா பெரிய ஆள் தான். வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான்னு நினச்சேன். மீனா சமைச்சு கொடுக்கட்டும், வீட்டு வேலையை பார்க்கட்டும். மீனா இந்த வீட்டில் இல்லைன்னா பொறுப்பாக வீட்டை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் வந்த உடனே ரோகிணியவே வீட்டு வேலை செய்ய வச்சிட்டாலே இந்த மீனா. மீனாவோட உண்மையான குணம் என்னன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரோகிணி மீனாவுக்கு எப்பயும் உதவி செய்யக்கூடாதுன்னு மீனா கிட்ட பேசவே மாட்டா இந்த ரோகிணி. ஆனால் இப்போ மீனா திரும்பி வந்ததுக்கப்புறமா மீனாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, மீனாவுக்கு உதவி செய்ய வீட்டு வேலையை பார்க்குறதுன்னு ரோகிணி என்ன நம்ம பேச்சை கேட்காம எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கா. இதெல்லாம் சரியில்லை. முதல்ல மனோஜ் கிட்ட பேசணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மனோஜோட கடையில் நிறைய கஸ்டமர் வராங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற ரோகிணி இங்கே வந்து மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மனோஜ், நிறைய கஸ்டமர் வராங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிறதுக்காக வராங்க தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன யோசனை ரொம்ப சரியாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்க அந்த சமயம் இங்கே மனோஜ் வந்து சரி எனக்கு வேலை இருக்குது நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. மனோஜோட கடைக்கு மனோஜோட பிஏ ஜீவா வராங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எதுக்கு ஜீவா இங்கே வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே ஜீவா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் நம்ம கடையை பற்றி பேசியிருக்கேன், நம்ம பிஸ்னஸை பற்றி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாரும் நம்ம கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் எப்படி கொடுக்க போகிறீங்க தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நிறைய பணம் கொடுத்து பொருளெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜீவா உண்மையாவா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாங்க, நான் வந்து மனோஜ் சார் சொன்னதெல்லாம் கேட்டு நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுக்காக நான் உதவி செஞ்சுருக்கேன். சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஜீவா உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கஸ்டமர் வந்தால் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணி வந்த கஸ்டமர்கிட்டலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க கடையில் ஃபங்க்ஷனுக்காக பொருள் வாங்குகிற எல்லாருக்கும் அவங்க வந்து கம்மியான விலையில் நிறைய பொருள் தரதா சொல்லி எல்லார்கிட்டேயும் பேசிகிட்ருக்க, பரவாயில்லையே இந்த கடையில் நம்ம நினச்சதை விட ரொம்ப நல்ல பொருளெல்லாம் இருக்குதே அப்படின்னு அங்கே வர கஸ்டமர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பொருளெல்லாம் வாங்கிட்டு போக, இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க ஜீவா வந்து எல்லார்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. மனோஜ் வந்து கடை வச்சிருக்காருல்ல, நீங்கள் முன் பணமாக என்கிட்ட நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை அவங்க கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க. அதன் மூலமாக ஜீவாவை நம்பி அங்கே உள்ளவங்கலாம் நிறைய பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு எப்பயும் போல் மனோஜ்கிட்ட சொல்லாமல் வேலைக்கு போகாமல் நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிடணும். ஆனால் இந்த கஸ்டமர் எல்லாரும் ஜீவா கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த பணத்தை கேட்டு இங்கே மனோஜ்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் பிரச்சனை செய்வாங்க. எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படின்னு எல்லார்கிட்டேயும் மனோஜோட கடையை பற்றி பேசி நீங்கள் என்கிட்ட முன்பணம் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வாங்க வேண்டிய எல்லா பொருளையும் கம்மியான விலையிலேயே நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு போய் சொல்லி முன்பணமாக நிறைய பணத்தை அங்கே வந்து எல்லார்கிட்டேயும் பேசி வாங்கிடுறாங்க ஜீவா. ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கடைக்கு வர சொல்கிறாங்க. மனோஜும் அதே மாதிரி கடைக்கு வர நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஜீவா சொல்லி தான் இவங்களாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க, நான் வந்து ஜீவா மேடம் கிட்ட சொல்லிட்டேன், எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்கள் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுங்கள் ரோகிணி, நீ முதல்ல போயிட்டு அவங்களுக்கு அந்த பொருளெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து முன்பணம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டோமே ஜீவா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது முன்பணம் கொடுத்துருக்கீங்களா? யாரை கேட்டு ஜீவா கிட்ட பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கடையில் இந்தந்த பொருள் இருக்குது, நீங்கள் முன்னாடியே பணம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் அங்கே கடைக்கு போய் தேவையான பொருளை வாங்கிக்கலான்னு நாங்கள் நம்பிக்கையாக அவங்க சொல்ல போய் தான் உங்கள் கடைக்கு வந்தோம் அப்படின்னு பேச, அப்போ இந்த பொருளுக்காக நீங்கள் பணம் கொடுக்க போகிறது இல்லையான்னு கேட்கும்போது, அதான் பணம் கொடுத்துட்டோமே ஜீவா கிட்ட, மறுபடியும் எப்படி பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்னது ஜீவா முன்னாடியே பணத்தை வாங்கிட்டாளா? அப்போ நீங்கள் ஜீவா கிட்ட பொருளுக்காக பணத்தை கொடுத்துட்டு கடையில் வந்து பொருளை மட்டும்தான் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு இங்கே மனோஜ் கேட்க, உடனே ரோகிணியும், நான் அப்போவே சொன்னேன், உனக்கு இங்கே பிஏ ஜீவா வேலை செய்ய வேண்டாம், அவங்கள வேலைக்கு சேர்க்காதன்னு. நீ கேட்டியா? அவங்க தான் எனக்கு பிஏவா இருக்கணும்னு பெருமையாக பேசினல்ல, இப்போ உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நிறைய ஆர்டர் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் உனக்கு அவங்க உதவி செய்யலை.
இதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் வரணுன்றதுக்காக தான் உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திருக்காங்க அந்த ஜீவா. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? வந்த கஸ்டமர் எல்லாரும் ஜீவா கிட்ட பணம் கொடுத்துட்டாங்க. ஜீவா கிட்ட இருக்கிற பணம் உன்கிட்ட வந்துதா? ஜீவா அந்த பணத்தை கொடுத்தாங்களான்னு கேட்க, அப்போ உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோகிணி இப்படி சந்தேகப்படுற? நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போவேன்ல, அப்போ ஜீவா அந்த பணத்தை கொடுத்துருவாங்க, கவலைப்படாத. ஜீவா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால தானே அவங்கள வந்து எனக்கு பிஏவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வேலைக்கு வர வச்சேன் அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் அப்போ கூட இங்கே பிஏ ஜீவாவை பற்றி புரிஞ்சிக்காம ரொம்ப நம்பிக்கையாக பேச, இங்கே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, வேண்டாம் மனோஜ், இப்படிலாம் ரொம்ப நம்பாத. அந்த ஜீவா என்னவோ நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குது. நீ வேணும்னா முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்பிப்போ. அவங்க எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கியிருக்காங்க. அதனால் வர எல்லாருமே பணம் கொடுக்காம பொருளை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு அப்புறம் எப்படி வந்து வருமானம் வரும்? எப்படி லாபம் கிடைக்கும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருளெல்லாம் கடைக்கு வாங்கி வச்சுருக்கோம். அவங்க நம்மளுக்கு பெருசாக ஆர்டர் எதுவும் வாங்கி தர வேண்டாம். அவங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. ஆனால் அவங்களால நமக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். ஜீவா ஏதோ திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே ரோகிணி பேச்சை கேட்காம மனோஜ் வந்து சொல்கிறாரு, இல்லை, இங்கே வந்து ஜீவா கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க யோசித்து நம்ம பிஸ்னஸ்க்காக உதவி செய்யணும்னு நினச்சி தான் இந்த பணத்தை வாங்கியிருப்பாங்க. இப்போவே நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஜீவா அந்த பணத்தை திருப்பி தந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கிட்டலாம் கொஞ்சம் நீ பேசு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு இங்கே வந்து மனோஜ். அங்கே ஜீவா வேலை பார்த்துட்ருக்காங்க. உடனே ஜீவா கிட்ட வந்து மனோஜ் சொல்கிறாரு, என்ன ஜீவா, நீங்கள் எல்லார்கிட்டையும் பேசி கடைக்கு நிறைய கஸ்டமர்லாம் அனுப்பியிருக்கீங்க போல். நீங்கள் பேசின பேச்சால் நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்து பொருள் வாங்க வந்திருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் அந்த பொருளுக்காக முன்னாடியே பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் அப்படிலாம் நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு போய் சொல்கிறாங்க. இல்லை ஜீவா, நீங்கள் தான் பணத்தை வாங்கியிருக்கீங்கன்னு உங்களை பற்றி சொல்லி தான் கடையில் வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பணத்தை வாங்கியிருந்தா இப்போவே கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ் சார், உங்ககிட்ட கேட்காம இப்படிலாம் நான் செய்வேனா? அதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை. நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேனே தவிர்த்து உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி அந்த பணத்தை நான் ஏன் சார் வாங்க போகிறேன்? எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. யாரோ உங்களை ஏமாத்துறாங்க போல. சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது சார், நீங்கள் வேணும்னா கடையில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும் கடைக்கு வந்துட்டு, இல்லை இல்லை, ஜீவா வந்து எப்பயும் பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா? ஜீவா கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கலையாமே, எப்படி கடையில் வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்கும்போது, ஜீவா கிட்ட நாங்கள் பொருளை கொடுத்துட்டோம், நீங்கள் தான் எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க. முன்னாடியே பொருளுக்கு தேவையான பணத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ பொருளை தர முடியாதுன்னு சொல்கிறீங்களான்னு வந்த கஸ்டமர் எல்லாரும் ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட பிரச்சனை செய்ய ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை, ஜீவா தான் பொய் சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லார்கிட்டேயும் பணத்தை வாங்கினது அந்த ஜீவாவாக தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது மனோஜ், ஆனால் நீ தான் உன்னுடைய பிஏ ஜீவாவை ரொம்ப நம்புகிற. அவங்க பணத்தை வாங்கிட்டு பொய் சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. நம்ம போலீஸ்கிட்ட உதவி கேட்போம். யார் உண்மையை சொல்கிறாங்கன்னு முதல்ல உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறதா இல்லை அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு விடுறதான்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, பொருளை வச்சுட்டு கிளம்புங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டால் ஜீவா கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னு சொல்ல, அப்போ ஜீவாவும் நீங்களும் திட்டம் போட்டு இங்கே எல்லாரும் ஏமாத்துறீங்கல்ல. கம்மியான விலையில் நாங்கள் நிறைய பொருள் கொடுக்குறோன்னு சொல்ல, நானும் அந்த ஜீவாவை நம்பி கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன். இங்கே வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தால் பொருளை தரமாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாங்க அங்கே வந்த எல்லாருமே. மனோஜ் உடனே சொல்கிறாரு, என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பணத்தை நான் வாங்க சொல்லலைன்னு சொல்லும்போது, நீங்கள் தானே இந்த கடைக்கு ஓனராக இருக்கீங்க, நீங்கள் சொல்லாமல் தான் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எங்ககிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்குவாங்களா? நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறீங்கன்னா நாங்கள் அமைதியாக இருப்போமா என்ன? நீங்கள் பெரிய கடை வச்சு நடத்துகிறீங்க, அதனால் பொய் சொன்னால் நாங்கள் நம்பிடுவோன்னு நினச்சி எங்களை ஏமாற்ற எங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை தரக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, என்ன செய்கிறோன்னு பாருங்கள் அப்படின்னு அங்கே பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிற எல்லாருமே வேறு வழி இல்லாமல் போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப கோவமாக அங்கே வந்து ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஜீவா ஃபோன் எடுக்கவே இல்லை. இனி மனோஜோட கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம், நமக்கு நிறைய பணம் கிடச்சிருச்சு, இந்த பணம் போதும், எதுக்கு கஷ்டப்பட்டு மனோஜ்கிட்ட வேலை பார்க்கணும்? அவங்க தர சம்பளத்தை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? ஆனால் இப்போ நம்ம பொய் சொன்னதால் மனோஜ் தான் இப்படி செய்ய சொன்னார், அவர் தான் இப்படி எல்லார்கிட்டையும் பணம் வாங்க சொன்னார் அப்படின்னு மனோஜை பற்றி நம்ம சொல்லிட வேண்டிதான். மற்றபடி கேள்வி கேட்டால் மனோஜ் தானே பதில் சொல்லணும். எனக்கு பணம் கிடச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மனோஜோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வராமல்
அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் கிளம்பி போயிடுறாங்க பிஏ ஜீவா. மனோஜும் ரோகிணியும் மறுபடியும் ஜீவாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஜீவா ஏற்கனவே நினச்ச மாதிரி அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்ததால் இங்கே மனோஜ் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாருன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க செஞ்ச வேலையால் யார் ஃபோன் பண்ணாலும் இனி எடுத்து பேசவே வேண்டாம் அப்படின்னு அவங்க வேலையை பார்த்துட்ருக்க இங்கே உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா இங்கே வந்து உன்னுடைய பிஏ ஜீவா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. அவங்க வேணும்னே திட்டம் போட்டு எல்லார்கிட்டேயும் முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு கடையில் போய் பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க உனக்கு உதவி செய்யலை, உனக்கு பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன் இவங்கள வேலைக்கெல்லாம் சேர்க்க வேண்டான்னு. நான் உன் வேலையை பார்க்குறேன்னு சொன்னேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை வரல. ஜீவாவை ரொம்ப நம்பினல, அதனால தான் எல்லாரும் இப்போ போலீஸ்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெரிய பிஸ்னஸ் செய்கிற நீ எப்படி முடிவெடுத்தாலும் யோசித்து முடிவெடுக்கணும். என் பேச்சை கேட்காம இப்போ ஒன்றால் பிரச்சனை வந்துருச்சு. ஜீவா எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அந்த பணத்தை நீ திருப்பி தரணும், இல்லை அதுக்கேற்ற பொருளை கொடுக்கணும். என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டு ரோகிணி ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து மனோஜை. உடனே மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசுகிறாரு. இல்லை ரோகிணி, இந்த ஜீவா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்னு நம்பினேன். ஆனால் என்னை விட உண்மையாகவே அவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்னை எப்படிலாம் ஏமாற்றலான்னு திட்டம் போட்டு இப்படி உங்களுக்கு நிறைய ஆர்டர் வாங்கி தரேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி இப்போ எனக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வர கஸ்டமர் எல்லாருமே பொருளை கொடுக்கலன்னா பிரச்சனை செய்வோன்னு என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க. இப்போ போலீஸ்கிட்ட போய் சொன்னால் என் நிலைமை என்ன ஆகுறது? நான் இங்கே பிஸ்னஸ் செய்யவே முடியாது, கடை வச்சு நடத்தவே முடியாது. இந்த ஜீவாவால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணி, எனக்கு நீ தான் உதவி செய்யணும். இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ வந்து என்கிட்ட உதவி கேட்குறியே, முன்னாடி நான் சொன்ன எதையும் நீ கேட்கவே கூடாதுன்னு அந்த ஜீவா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த, இப்போ மட்டும் என்கிட்ட உதவி கேட்குறியா? பிரச்சனைன்னு வந்தால் நீ தான் சமாளிக்கணும். நீ தானே பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. எனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சல. அதனால் நான் உன்னை ஏமாத்தலை. அந்த ஜீவா நல்லா ஏமாற்றிட்டாங்கல்ல. பணத்தை ஏற்பாடு பண்ணி வந்த எல்லார்கிட்டையும் கொடுத்து அனுப்பு. இல்லை இங்கே நீ கடையை வந்து நல்லபடியாக நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளவுதான். முத்து, மீனான்னு யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. விஜயாத்தை உன்னை பலார்னு வெளுத்து வாங்குவாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும். உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன், எவ்வளவோ பேசினேன் புரிய வைக்க. நீ தான் எதையும் கேட்க மாட்டியே. ஏன்னா உனக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியும் அப்படின்னு நினைக்கிறத விட எனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாதுன்ற எண்ணம் உனக்கு இருக்குல்ல. ஆனால் உன்னை விட பிஸ்னஸை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் மனோஜ். இனி நான் உன் கடை பக்கமே வரமாட்டேன். வேணும்னா உன் ஃப்ரெண்டை இந்த கடைக்கு ஓனராக்கி பாரு. இல்லை கடையை நடத்த முடியும்னா நீ கடைக்கு ஓனராக இருந்து பாரு. ஆனால் உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் உனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. உனக்கு உதவி செஞ்சால் மட்டும் நீ என்ன திருந்தவா போகிற? யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் உனக்கு தெரியலையே. நீ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மனோஜ் இதுக்கு மேலே இங்கே கடையில் இருக்கக்கூடாதுன்னு அவரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த மனோஜும் ரோகிணியும் சாப்பிடாம ரூமில் ரொம்ப நேரம் இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. மீனா, என்ன வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, என் பையன் மனோஜ் மட்டும் வரல அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்போ என்னன்னு நீ போய் பாரு, மீனா கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ரூமுக்கு போனால் அங்கே மனோஜ் உட்காந்துட்ருக்காரு. என்ன மனோஜ், நிறைய வேலையா? சாப்பிட கூட வரமாட்டேங்கிறியே மனோஜ், நீ வா உனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல, அம்மா பெரிய பிரச்சனைம்மா அப்படின்னு சொல்லும்போது, பிஸ்னஸ்னால் பிரச்சனை வரதானே செய்யும், அதெல்லாம் நீ பார்த்துப்ப, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஏமாந்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு விஜயா இதெல்லாம் கேட்டு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க. ரோகிணி, மனோஜ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் ரோகிணி சொல்கிறாங்க. என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு உங்கள் பையன் மனோஜ் நினைக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? மனோஜுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மனோஜ் புதுசாக மனோஜோட ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்த அந்த ஜீவா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சதால அவங்க இங்கே வந்து மனோஜை ஏமாற்றிட்டாங்க. மனோஜ் இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. இப்போ என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? மனோஜ் தான் என் பேச்சை கேட்கவே இல்லையேன்னு நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு மனோஜ் மேலே ரொம்பவே கோபம் வருது. மனோஜ், ஏற்கனவே நீ எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்க, பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நின்றுருக்க. அப்போ உனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ உனக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி இப்படி நீ ஏமாந்து போய் நிற்கிறதெல்லாம் பார்க்க என்னால் தாங்கிக்க முடியல. ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச? ரோகிணி பேச்சை கேட்டிருக்கலாம்ல, இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே.
அத விட்டுட்டு அந்த ஜீவாவ நம்பி இப்படியா வந்து ஏமாந்து போய் நிப்ப? நல்ல பிசினஸ் செய்றேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி பிரச்சனையோட வந்து நிக்கிறியே! உனக்கு என்னால எப்படி உதவி செய்ய முடியும்னு கேட்கும்போது, "அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்க தான் உதவி செய்யணும். கடன் வாங்கி குடுங்கம்மா. அந்த பணத்த திருப்பி தந்துடுறேன். ஆனா வீட்ல உள்ள யாருக்கும் இந்த பிரச்சனைய பத்தி தெரிய வேண்டாம். மீனா, முத்து என் அப்பா கூட என்ன மதிச்சு பேச மாட்டாரும்மா." அப்படின்னு அழுதுகிட்டே இங்க வந்து மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். ஆனா மனோஜ் மேல உள்ள கோவத்துல, "நீ மறுபடியும் மறுபடியும் இப்படி தான் செய்ற. ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு இருக்க. நீ பிசினஸ் செய்றேன்னு நெனச்சா, நீ மறுபடியும் இவ்ளோ பணத்த குடுக்கணும்னு வேற சொல்றியே! உன்ன நம்பி நான் தான் தல குனிஞ்சு நிக்கிறேன்னு." ரொம்ப கோவமா வெளுத்து வாங்குறாங்க விஜயா. உடனே விஜயா சொல்றாங்க, "மனோஜ் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியில வரணும். வீட்ல உள்ள யாருக்கும் இத பத்தி தெரிய வேண்டாம். அதனால நான் பார்வதி கிட்ட உதவி கேட்குறேன். பார்வதி கிட்ட கண்டிப்பா பணம் இருக்கும். அந்த பணத்த வாங்கி நான் தரேன். அதுவரைக்கும் நீ பொறுமையா இருன்னு" சொல்லும்போது, "அம்மா பணத்த நீங்க தந்தா தான் நான் கடைக்கு போக முடியும். இல்லன்னா நான் பிசினஸ பார்க்க முடியாதும்மா. கடைய வந்து நான் நடத்தவே முடியாதும்மா. எனக்கு உதவி செய்யுங்கம்மா. இனி இப்படிப்பட்ட ஒரு வேலைய நான் செய்ய மாட்டேன். யாரையும் நம்ப மாட்டேம்மா. ரோகிணி பேச்ச கேட்பேம்மா" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிக்கிறாரு மனோஜ். "சரி மனோஜ், முதல்ல சாப்பிட வா. இல்ல உங்க அப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. அப்புறம் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிருவேன். நீ தான் பதில் பேசணும்" அப்படின்னு சொல்ல, "வேண்டாம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா" அப்படின்னு மனோஜ் அமைதியா வந்து சாப்பிடுறாரு. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "என்ன ரோகிணி, எப்பயும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இருப்பீங்க. என்ன மனோஜ் எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்றாரு. இன்னைக்கு என்ன பேசாம சாப்பிடுறாரு? எப்ப பார்த்தாலும் மீனா சமையல் செஞ்சா சரியாவே இல்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரே. என்ன மனோஜ், இன்னைக்கு மீனா செஞ்ச சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? அதனால அமைதியா இருக்கீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா, இன்னைக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ருசியா இருக்கு. அதனால தான் அமைதியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயும் மீனாவ ஏளனமா பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டு அங்க சாப்பிட வர மனோஜ் வந்து இன்னைக்கு பதில் பேசாம அமைதியாவே சாப்பிட்டுட்டு அங்க ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க மனோஜ் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து கடைக்கு போலாமா? வேண்டாமா? கடைக்கு போனா கண்டிப்பா என்ன தேடி வந்து பணத்த கேட்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு தர வேண்டிய பணத்த குடுக்கலன்னா பிரச்சனை செய்வாங்க. அப்புறம் என் கடைய நான் திறக்க முடியாது. அப்புறம் எந்த கஸ்டமரும் நம்பி நம்ம கடைக்கு வரமாட்டாங்க. நான் வந்து யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. எனக்கு கிடைச்ச ஆர்டர ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனா, இங்க ஜீவா இப்படி எல்லார்கிட்டயும் பணத்த வாங்கிட்டு என்ன ஏமாத்துவாங்க அப்படின்னு என்ன வந்து எல்லார்கிட்டயும் மாட்டி விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ஜீவாவ நான் நம்பியிருக்கவே கூடாது. அவங்கள முதல்ல நான் வேலைக்கு சேர்த்துருக்கவே கூடாது. எனக்கு பிசினஸ்க்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சேன். நல்ல யோசனையெல்லாம் தராங்க. அவங்க பிசினஸ பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் போல அப்படின்னு அவங்கள எவ்வளோ பெருமையா பேசினேன். இப்ப தான் தெரியுது ஏமாத்துறதுக்காகவே வேலையில வந்து சேர்ந்துருக்காங்க. வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் தெரியாம அவங்களுக்கு இன்னும் சம்பளத்த அதிகமா வேற தரேன்னு வேற பெருமையா பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு யோசிக்கும்போது, அங்க விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. உடனே அங்க வந்த போலீஸ், "மனோஜ் யாரு?" அப்படின்னு கேட்க, உடனே ரோகிணி சொல்றாங்க, "என் வீட்டுக்காரர் தான்னு" சொல்லும்போது, அங்க பிசினஸ் செய்றார்ல கடையோட ஓனர் தானே, அவர கூப்பிடுங்க பேசணும்னு சொல்லும்போது, "சார் என்ன பிரச்சனை சார்? அவருக்கு ரொம்ப முடியல. ரெஸ்ட் எடுக்குறாரு" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "பரவாயில்லங்க. அவர்கிட்ட பேசணும். அவர நாங்க கூப்ட்டு போகணும்" அப்படின்னு சொல்ல, இங்க உடனே விஜயா சொல்றாங்க, "சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார்" அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ரோகிணி சொல்றாங்க, "அத்தை வீட்ல உள்ள யாருக்கும் இந்த பிரச்சனை தெரிய வேண்டான்னு பார்த்தா, போலீஸ் வேற வந்துட்டாங்க அத்தை. இப்ப மனோஜ் வந்து என்ன சொல்வாரு? மனோஜ கூப்ட்டு போயிட்டாங்கன்னா" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மனோஜ் இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது, போலீஸ் வந்திருக்காங்க. "அம்மா நீங்க தாம்மா என்ன பார்த்துக்கணும். எனக்கு உதவி செய்யணுமா" அப்படின்னு சொல்லி, "சார் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தமே இல்ல. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த அந்த ஜீவாதாசர் எல்லார்கிட்டயும் பணத்த வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. நான் இந்த பிரச்சனைய செய்யல" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தானே கடைக்கு ஓனரா இருக்கீங்க. அப்போ உங்க பேச்ச கேட்டு தானே அவங்க இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்காங்க. நீங்க திட்டம் போட்டு இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு, இப்ப கடைக்கே வராம வீட்ல இருந்தா எல்லாம் சரியாயிருமா? யாரும் வந்து உங்கள தேடி வரமாட்டாங்கன்னு நெனச்சீங்களா? இல்ல அந்த பணத்த குடுக்க வேண்டாம்னு நெனச்சீங்களா? எல்லாரையும் ஏமாத்திட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களான்னு?" கேட்க, "சார் நான் யாரையும் ஏமாத்தணும்னு நெனைக்கல சார். கிடைக்கிற ஆர்டர் மூலமா வர வருமானமே போதும் தான் நெனச்சேன். ஆனா அந்த ஜீவா தான் சார் ஏமாத்திட்டாங்கன்னு" சொல்ல, "போதும் போதும். செய்ய வேண்டிய எல்லாரையும் ஏமாத்திட்டு பணத்த வாங்க சொன்னதே நீங்க தான்" அப்படின்னு அந்த ஜீவா முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கும் ஜீவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க கடையோட ஓனர் மனோஜ் தான் இந்த பணத்த முன்னாடியே வாங்க சொன்னாரு. அந்த பணத்த வாங்கி நான் மனோஜ் கிட்டயே குடுத்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. மனோஜோட ஆஃபீஸ்க்கு இனி நான் வேலைக்கு போமாட்டேன். நீங்க வேணும்னா மனோஜ் கிட்ட அந்த பணத்த கேட்டு வாங்கிக்கோங்கன்னு ஜீவா ஏற்கனவே நடந்த உண்மைய தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு எங்களுக்கு புரிய வந்துருச்சு. நீங்க பணத்த குடுக்கணும். இல்லையா,
நீங்கள் வாங்க என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, சார் இப்போ என்கிட்ட பணம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க சார். இந்த ஜீவா இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல சார். ஆனால் எப்படியாவது அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், யோசிக்காம நீ யார் பேச்சையும் கேட்காம நீ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சதால அந்த ஜீவா உன்னை ஏமாத்திட்டு பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. இப்போ அவளுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கும், ஆனால் நீ எந்த வருமானமும் இல்லாமல் இப்படி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிற. நீ நல்ல பிஸ்னஸ் செய்கிறேன்னு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் உன்னை எவ்வளோ பெருமையாக பேசினேன், எவ்வளோ பாராட்டி பேசினேன். இப்போ பாரு எல்லாரும் பார்க்குறாங்க, உன்னால் நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு மனோஜ்க்காக எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. எல்லாரும் மனோஜுக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, அப்போதான் என் பையன் மனோஜ் மறுபடியும் கடைக்கு ஓனராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் மனோஜ் கடைக்கு போகக்கூடாது, அதே மாதிரி கடையில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் இப்போ பணம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு மனோஜ் கேட்டதால் வேற வழி இல்லாமல் மனோஜை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க போலீஸ். இதெல்லாம் பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. அண்ணாமலை ரொம்ப கோவமாக இங்கே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பாத்தியா மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வர காரணமே நீதான் விஜயா. மனோஜை விட்டு கொடுக்காம எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசினேன். மனோஜோட கடையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ முன்னாடியே முத்துக்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக முத்து மனோஜுக்கு உதவி செஞ்சுருப்பான். ஆனால் இந்த பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு விஜயா நீ நினச்ச. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மனோஜும் இப்போ வீட்டில் இல்லை, என்ன செய்ய போற? மனோஜ் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எல்லாரையும் தலகுனிய வச்சுட்டான். இனி மனோஜ் திரும்பி வந்தாலும் கடைப்பக்கமே போக வேண்டாம், கடையோட எல்லா பொறுப்பையும் முத்துவும் மீனாவும் பார்த்துப்பாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு அண்ணாமலை. விஜயா, இது என்னுடைய முடிவு புரியுதா அப்படின்னு அண்ணாமலை கேட்ட உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இங்கே விஜயாவும் ரோகிணியும். அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொன்னதால் ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.